தமிழர் தமிழர் ஒண்ணு ஆகாது தம்பி. பப்பெல்லாம் எங்கிட்ட வேகாது. வாழ்தான். நாங்க விஜயநகர பேரரசு. திரும்ப விஜயநகர பேரரசு அமைக்கணுமான்னு நான் கேக்குறேன். எல்லா மாநிலங்களையும் தமிழர்கள் இருக்கிறார்கள், தமிழ் ஆளுமைகள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் இருக்கிறார்கள். யாராவது ஒருவர் அங்கே கர்நாடகாவில் ஒரு தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் உட்கார்ந்து எங்க எப்படிங்க ஒரு நாட்டுக்குள்ள இருந்துட்டு தமிழர்களுக்கான நியாயமான நதிநீர் உரிமையை நம்ம கொடுக்க முடியாதுன்னு எப்படிங்க சொல்றது? சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சுலங்க. அப்படி யாராவது ஒருத்தன் கருத்து பதிவு பண்றானா? இல்ல ஒரு தமிழனுக்கு விவாதிக்க வாய்ப்பு கொடுக்கப்படுதா? இல்ல அப்படி ஒரு தமிழன் பதிவு செய்து உயிரோட வீட்டுக்கு போக முடியுமா? போக முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதோ தமிழர் சிக்கலுக்கு தமிழருடைய கருத்துக்கு எதிராக பதிவு செய்து பத்திரமாக வீட்டுக்கு செல்ல முடிகிறது. காரணம், தமிழர்கள் ஜனநாயகவாதிகள். ஆனால் நாம் பழி சுமப்போம். இனவெறியர்கள் நம்மை இனவெறியர்கள் என்பார்கள், பிரிவினைவாதி என்பார்கள், அவர்கள் இனவெறியை தூண்டுகிறார்கள் என்பார்கள். ஆம், நாங்கள் இனவெறியை தூண்டுகிறோம், இல்ல தூண்டி விடுறோம். இருந்திருந்தா நீ எல்லாம் இந்த வார்த்தையை பேசியிருக்க முடியாது. நாங்கள் செய்வது இனவெறி என்றால் அதை விட பெருமகிழ்ச்சி ஒன்றும் இல்லை. நான் தான் சொன்னேன், வரலாற்றில் இப்போதுதான் அவர்கள் முதன்முறையாக எதிரியவே சந்திக்கிறார்கள். மக்களே, இந்த வீடியோ பாத்தீங்களா? கீழே பேசுற தம்பி என்ன நல்லா பேசுறாரு பாத்தீங்களா? அடுத்து விஜயநகர பேரரசு 2.0 வந்து தமிழகத்துல நிறைவேறுவாங்களா பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த கொடுமையெல்லாம் தமிழ்நாட்டுல தாங்க நடக்கும். நான் வந்து டிராவல் விளாகருங்க, நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டா வந்து மகாராஷ்டிரா டிராவல் பண்ணிருந்தேன். அப்ப வந்து சிவாஜி மகாராஜாவோட ஜெயந்தி விழா நடந்துச்சு, அதாவது பிறந்த நாள். மொத்தம் மகாராஷ்டிராமே வந்து அந்த மராத்திய தேசிய வைப்ல எப்படி கொண்டாடுறாங்க தெரியுமா? அவங்களோட மொழியை, அவங்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுல இந்தியாவில இருக்கிற எல்லா தேசிய இனங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டு இருக்காங்க. தமிழர்கள் மட்டும்தான் வந்து திராவிடத்தை நம்பி கருத்திருக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத எத்தனை தடவை சீமானண்ணா வந்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. மக்களே, நாம நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இதே நம்ம கர்நாடகால போயிட்டு நாங்க மறுபடியும் சோழ பேரரசு 2.0 நிறுவீர்வன அரசியல் மேடையில பேசி பார்த்துட்டு நீங்க வெளியே வந்துருங்களேன் கர்நாடக மாநிலத்திலிருந்து. இதுதான் தமிழர்களோட நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாதுல்ல. மக்களே, அஸ் டிராவல் விளாகர் நான் நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் இதைத்தான் சொல்றேன். தமிழ் தேசியத்தோட முக்கியத்துவத்தை நீங்க இன்னைக்கு உணரலனா நாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். எதிர்காலத்துல கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க மக்களே, நம்மளை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம அரசியல் நிலைமை எப்படி இருக்கு. இங்க வந்து நம்ம சகோதர இனத்து மேல வெறுப்ப கக்கல, ஓகேவா? தமிழகத்துல ஒரு தமிழ் குடியிலிருந்து வர்ற மகன் வந்து ஆட்சி பீடத்துல இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து தமிழ் தேசியத்தோட கருத்து. அதுக்கான முக்கியத்துவம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மே 18 வரப்போகுது. 2009 மே 18 என்ன நடந்துச்சு? ஒரு தமிழ் குடியிலிருந்து வந்த மகன் ஆட்சி பீடத்துல உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்து இருப்பானா? திராவிட கட்சிகள் வெறும் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு நம்ம இன ஒழிப்பை பார்த்துட்டு கம்முனு தாங்க இருந்தாங்க. நம்மளால ஏதாவது போராட முடிஞ்சா? ஒண்ணுமே செய்ய முடியல பெரிய லெவல்ல அந்த போரை நிறுத்துறதுக்கு. இதுதான் தமிழர்களோட நிலைமை அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் உங்களோட கண்களை திறந்து, அறிவு கண்களை திறந்து யோசிங்க மக்களே. அப்ப புரியும் உங்களுக்கு தமிழ் தேசியத்தோட முக்கியத்துவம் என்னன்னு. வருங்காலங்கள்ல தமிழ் தேசிய கொள்கைகள்ல எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செயல்படுவோம். தமிழகத்தை ஒரு தன்மானம் மிக்க தற்சார்புள்ள தமிழகத்தை நாம் தமிழர் கட்சி தலைமையில நாம செயல்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். நாம் தமிழர்.